ஒரு டைம் தான் பார்க்க விடுவாங்க வீட்டில். இப்போ நம்ம எத்தனை நேரம் வேணால் பார்க்கலாம், ஆனால் அந்த மெமரிஸ் அந்த இது வந்து கலெக்ட் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி உள்ள கமலா சினிமாஸ் வந்து ஒரு மாதம் போட்டிருந்தாங்க 50 இயர்ஸ் ஆஃப் தலைவருக்கு. அது செம்மையாக இருந்தது, செம்ம வைபாக இருந்தது. ஒரு புது படத்தை பார்க்குறத விட இந்த படம் பார்த்தது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப வைபாக இருந்தது. வேற லெவல் படம்ண்ணா, சான்ஸே இல்லைண்ணா. அண்ணா அன்றும் இன்றும் என்றும்ண்ணா ஒரே தலைவர்ண்ணா. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. ஏன்னா சின்ன பொண்ணாக நான் படையப்பா பார்த்தது மறுபடியும் இப்போது வந்து இப்போ பார்க்குறதுன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம் ப்ரோ. த்ரூ அவுட் 3 ஹவர் படம், 3 ஹவருமே என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நல்லா இருக்குது படம். நான் பாஷா பண்ணால் நான் டெய்லி இங்கே படுத்துருவேன். நான் ஃபஸ்ட்டு காலையில் மத்தியானம் ராத்திரி எல்லா ஷோயும் வந்து பார்ப்பேன். நான் வேற லெவல். அவர் he is not 75, he is just 25 with 50 years of experience. அவர் இன்னொரு 25 வருஷம் ஹீரோவாகவே நடிக்கணும். படையப்பா ரீரிலீஸ் எப்படின்னா இருந்தது? நான் ரீரிலீஸ் இல்லைண்ணா, இது மெயின் ரிலீஸ்ண்ணா. இது ரீரிலீஸ்லாம் ஆகல. அது அப்போ விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு இப்போ விட்டுருக்காங்க. ஒரு 26 வருஷம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. அதுவும் நல்ல நாளில் தானே விட்டுருக்காங்க. தலைவர் பர்த்டே 50 வருஷம் ஆச்சு ஃபீல்டுக்கு வந்து. ஆனால் சூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோ, பக்காவாக சூஸ் பண்ணிருக்காங்க. படையப்பா தான் இங்கே விட்டா ஆகணும் அப்படின்றது. வேறு எதை விட்டாலுமே வந்து இந்த அளவுக்கு இருக்குமே எனக்கு தெரிஞ்சு. பாஷா இந்த அளவுக்கு இருக்குமா தெரியும், ஆனால் அதெல்லாம் வைப் ஆயிடுச்சு. படையப்பாக்கு இவ்வளோ பெரிய வைப் இருக்குமான்றது எனக்கு தெரியல பெருசாக. ஏன்னா அப்போல்லாம் வந்து படையப்பா அருணாச்சலம்லாம் நல்ல படம் சொல்லுவாங்களே தவிர்த்து வைப் மெட்டீரியல்லாம் தெரியல. இப்போ அந்த பிஜிஎம்லாம் கேட்கும்போது அது இருக்குது யார் அது, நான் உட்காந்து நெட்டில் சர்ச் பண்ணி யார் இந்த மியூசிக் டேரக்டர் அப்படின்னு எல்லாமே ஒன்று நான் பார்க்குறேன். கேசரி சார் இந்த மாதிரி எடுப்பார். ஏன்னா அவர் ஜாலியான ஆள். இவ்வளோ கமர்ஷியல் அது ரஜினி வச்சு தான் முடியும். அண்ட் ஆல்சோ படையப்பா படத்துக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் கேசரிக்குமார் சார். இது நேற்று தான் உட்காந்து இதெல்லாம் பார்த்துருந்தேன். 19 ரீலுக்கு எடுத்து தயவு செஞ்சு அந்த 19 ரீல்ஸை கொஞ்சம் நீங்கள் உள்ளே சொருவிந்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் நாங்கள் எல்லாமே பார்த்தோம். அந்த 19 ரீல் கொஞ்சம் கமல் சார் சொன்னார் பார்த்தீங்களா, அப்புறமா விட்டுக்கலாம் அப்படின்னு. அந்த அப்புறமான்றத படையப்பா 2ன்னு நீங்கள் திருப்பி எடுத்து விட்டிங்கன்னா கூட நாங்கள் சந்தோஷப்படுவோம். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது படம் இது. நம்ம சின்ன வயசில் நம்ம பார்க்க, அதாவது தேட்டரில் பார்த்துருக்க மாட்டோம். நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்க மாதிரி நம்ம ஸ்க்ரீன் பிள்ளையோ ஒரு மொபைல்லையோ ஒரு சிஸ்டத்தில் தான் பார்த்துருப்போம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியை வந்து அதுவும் கமலா தேட்டருக்கு முன்னாடி அதுவும் அந்த பெரிய 4K ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவருடைய பிறந்த நாளை வந்து ரசிகர்களும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. படம் பக்காவாக இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு படம். எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. தலைவர் ஆக்டிங் எப்பயும் போல சூப்பர். ஒரு டைம் தான் பார்க்க விடுவாங்க வீட்டில். இப்போ நம்ம எத்தனை நேரம் வேணால் பார்க்கலாம், ஆனால் அந்த மெமரிஸ் அந்த இது வந்து கலெக்ட் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி உள்ள கமலா சினிமாஸ் வந்து ஒரு மாதம் போட்டிருந்தாங்க 50 இயர்ஸ் ஆஃப் தலைவருக்கு. அது செம்மையாக இருந்தது, செம்ம வைபாக இருந்தது. ஒரு புது படத்தை பார்க்குறத விட இந்த படம் பார்த்தது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப வைபாக இருந்தது. ஒரு செலிப்ரேஷன் மூடில் இருந்தது. உள்ள பயங்கரமாக பண்ணிட்டாங்க. கமலா சினிமாஸ் தேங்க்ஸ். தலைவருக்கு ஹாப்பி பர்த்டே தலைவா, ஹாப்பி பர்த்டே தலைவா. உங்களை நேரில் பார்த்த மாதிரி எங்களுக்கு இந்த படம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஒவ்வொரு பர்த்டேக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருங்க, ரொம்ப சந்தோஷம். உள்ள சினிமாஸ் கமலா சினிமாஸ் சொன்னாங்க அடுத்து அண்ணாமலை வரப்போகுது, அருணாச்சலம் வரப்போகுதுன்னு. ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்காக நாங்கள் ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி பர்த்டே தலைவா, லவ் யூ தலைவா. இது முதல்ல தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இது மற்ற ரீரிலீஸ் மாதிரி கிடையாது. ஏன்னா மற்ற படங்கள் வந்து நம்ம எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஓடிடியில் இருக்குது, டிவியில் போடுவாங்க அடிக்கடி. இது இந்த 25 வருஷத்தில் 2 தடவை தான் டிவியில் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறமும் தலைவர் வந்து ஓடிடியில் விற்பாரான்றது தெரில. ஸோ இதை பார்க்கணும் அப்படின்னா தேட்டரில் தான் வந்து பார்க்கணும். இது ரீஒர்க் பண்ணல, ரீமாஸ்டர் எதுவுமே பண்ணல. அப்போ எடுத்ததை அப்படியே கொடுத்துருக்காங்க, ஆனால் புதுசாக இருக்குது. 25 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ குவாலிட்டியாக எடுத்திருக்காங்க. அப்புறம் இப்போ இருக்க இயக்குநர்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே எப்படி எழுதணும் அப்படிங்கிறத கேஎஸ் ரவிக்குமார்ட்ட கற்றுக்கணும். ஏன்னா 3 மணி நேரம் போகிறதே தெரில. அவ்வளவு ஒரு ரேசியான ஸ்க்ரீன் பிளே வந்து அவருக்கு அப்புறம் தமிழில் பெரிய அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதுறவங்க யாருமே இல்லை. இப்போ கேஎஸ் ரவிக்குமார் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு டைரக்ஷன் அப்படின்றனா அவருடைய படத்தில் வந்து எது வந்தாலும் இந்த ஃபேமிலி ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் அப்படின்றது அதுலேயே வந்து படையப்பா படத்தை வந்து எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து ஒரு கூஸ்பம்ஸான ஒரு மூவி தான். தலைவரோட ரீரிலீஸ் அப்படின்றது வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு படம் பார்த்தா எந்த அளவுக்கு ஒரு மாஸ் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ரீரிலீஸ் படத்துக்கான ஒரு மாஸ் இருந்துச்சு இந்த படத்தில். வேற லெவல் படம்ண்ணா, சான்ஸே இல்லை. நான் வந்து காலங்காத்தால நான் வந்து எதுக்குமே எழுந்ததில்லை நான் லைஃப்பில். படத்துக்காக அப்படியே தலைவர் வந்து எப்படி பண்ணுவாரா, அப்படியே பேப்பர்லாம் தூக்கி அடிச்சு செமையாக இருந்துச்சுண்ணா. வேற லெவல் படம்ண்ணா. அண்ணா அன்றும் இன்றும் என்றும்ண்ணா ஒரே தலைவர்ண்ணா. எவ்வளோ வருஷம் ஆனாலும் தலைவர் தான்ண்ணா, மாசுண்ணா அவர். இட் வாஸ் ஃபன் வாட்சிங் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. ஏன்னா சின்ன பொண்ணாக நான் படையப்பா பார்த்தது மறுபடியும் இப்போது வந்து இப்போ பார்க்குறதுன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ரஜினியிசம் அண்ட் ஒரு சீனும் கூஸ் பம்ப்ஸ் அப்போ இருந்த அதே ஃபீல். ஐ திங்க் 90s கிட்ஸுக்கு தான் அந்த ஃபீல் தெரியும்.
ஸோ ரஜினி சார்தும் நீலாம்பரி மேம்க்கும் வந்து இது இன்னும் திரும்பி ரீரிலீஸ் பண்ணால் கூட திரும்பி பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் தான் எத்தனை வாட்டி பார்த்தாலும். ஸோ வி ஆர் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் 90s era அண்ட் ஐ திங்க் நெக்ஸ்ட் ஷோ கூட நான் இப்போ போகிறேன், திரும்பி நாளைக்கும் கூட வருவேன். ஸோ வி ஆர் ஆல் ரஜினி ஃபேன்ஸ் அண்ட் ஹாப்பி ஃபார் தலைவா. அது மோஸ்ட் ஆஃப் த 90s கிட்ஸு அந்த 2000 கிட்ஸோட 19 கிட்ஸ் அதிகமாக வந்து அந்த ஃபிலிம் ஹவுஸை வந்து ஒரு மொபைலில் தான் பார்த்துருப்பாங்க, ஒரு அல்லது டிஜிட்டலைசேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி வந்த படங்கள் இதெல்லாம். அதுக்கப்புறம் இப்போ 2000க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைசேஷன் ஆகும். ஸோ அவங்களாம் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ஒரு பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு. எங்களை மாதிரி ஆளுக்கு வந்து ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாட்டோம். ஸோ அதை வந்து ரீரிலீஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த பெரிய ஸ்க்ரீனில் பெரிய ஆடியன்ஸோட பார்க்கும்போது, ஏன்னா நம்ம பார்த்துக்கும்போது ஒரு டிவிலையோ அல்லது ஏதோ ஒரு டிவியில் சன் டிவிலையோ ஏதோ ஒரு டிவியில் போட்டிருக்கும் போது நம்ம பார்த்துருப்போம், அதுவும் வந்து ஃபேமிலியாவோ பார்த்துருப்போம். அந்த என்டர்டைன்மெண்ட் அந்த அதோட ஒரு ஸ்க்ரீன் பிளேயரில் அவங்களுடைய ரசிகர்களாக இருந்து பார்க்கும்போதும் ரசிகருடைய ஒரு ஆவல் நம்ம ஜோஸ் இல்லாட்டா கூட பக்கத்தவங்க ஜோஸ் ஆகும்போதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வைப் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். ஸோ அந்த வைப் வந்து நம்மளை வந்து இன்னும் எந்தூசியாஸ்ட் பண்ணி இன்னும் நம்ம சிறப்பாக பண்ணணும், சிறப்பாக அதாவது ஒரு ஜோயலாக இருக்கணுங்கிற ஒரு இது ஆர்வத்தை தூண்டி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம் ப்ரோ. த்ரூ அவுட் 3 ஹவர் படம், 3 ஹவருமே என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நல்லா இருக்குது படம். இப்போ உள்ளது வந்து இந்த கமர்ஷியல் தான் ப்ரோ மிஸ் ஆகுது. கமர்ஷியல் படம் அப்போயே அவ்வளோ சூப்பராக எடுத்துக்கிறாங்க, ஆனால் இப்போ இந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள் வர மாட்டேங்குது. அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இப்போ வர படங்களில் என்ன மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்கன்னா இப்படி ஒரு இல்லை இது வந்து என்னன்னா உங்களுக்கு ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் கமர்ஷியல் ஒரு மூவி எல்லாமே இருக்கும். சாங்ஸு காமெடி எல்லாமே இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி வந்தால் ஃபேமிலியாகவும் பார்ப்பாங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ கொடுக்குறாங்க. ஓகே தான், அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுறாங்க. ஓகே, இருந்தாலும் இந்த மாதிரி படம் வந்து ரொம்ப சூப்பர். ஏன்னா இது ரிவ்யூவர் சொல்ல முடியாது, அதை எங்கள் மெமரிஸை ரீகலெக்ட் பண்ண மாதிரி. 3 மணி நேரம் பார்த்தல ஐயோ முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு என்ன கிளைமேக்ஸ் வந்துச்சு, ஐயோ இந்த சீன் வந்துச்சு அப்படின்ட்டு. டியூரேஷன்ன்றது பார்க்கறதுக்கு கிரிப் இருக்கணும் ப்ரோ. ஸ்க்ரீனில் கிரிப் இருந்ததுன்னா நம்ம அடுத்தடுத்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அது அவ்வளோ கிரிப் இருக்குது இந்த படத்தில். எதுலையுமே லூப் விட்டுச்சா போர் அடிக்குது, வாடா வெளியே போயிட்டு வரலாம், ரெஸ்ட் ரூம் போகலன்னு போர் உண்மையாக வந்து அவ்வளோ ஃபுல்லாக பேக்டாக இருந்திருக்கு. இன்டர்வல் பிளாக் கொஞ்ச நேரம் வந்ததில் ஸ்டோரி போகிறதுல டைம் சரியாக போச்சு, அகைன் உள்ளே போயிட்டேன். பயங்கரமான ஒரு படம் ப்ரோ, கண்டிப்பாக எல்லாமே பார்க்கணும். 3 நாள் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. 3 நாளைக்கு தலைவர் மட்டும்தான் வந்து இருப்பார். 3 நாள் இல்லை, அடுத்த 30 வருஷம் ஆனாலும் தலைவர் தான் இருப்பார். அவர் என்ன நடித்தாலுமே அதான் ப்ரோ படம். 12-12ன்றது அவரோட நம்பர் இல்லை, அவரோட மொத்த இதுவுமே லாக் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அவர் தான் கல்யாணத்தப்போ வந்து நிறுத்துறதுக்கு போவார் இல்லைங்களா, வண்டி ஏடுறாமா மாப்பிள்ள அப்படின்னு. ஸோ அது ரொம்ப கெத்தாக இருக்கும் அந்த சீனு. ரஜினி சாரோட வேற என்ன படங்கள்லாம் ரீரிலீஸ் பண்ணலாம்? சந்திரமுகி, அண்ணாமலை, அருணாச்சலம் அதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் இவங்க கமலா சினிமா சொல்லியிருக்க மாதிரி ஒவ்வொரு படத்துலேயும் அடுத்து நீ அருணாச்சலம் வருதுன்னு சொன்னாங்க, அடுத்து அண்ணாமலை வருதுன்னு சொன்னாங்க. ஒவ்வொன்றும் அப்படியே பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்காது. அது இந்த க்ரௌடோட பார்க்குறது தான். நம்ம தனியாக வீட்டில் என்ன தான் இப்போ பார்க்கலாம், ஓடிடியில் எல்லாமே இருக்குது, யூடியூப்பில் இருக்குது பார்க்கலாம். ஆனால் அந்த க்ரௌடோட ஃபீல் பண்ணி ஒரு 200 ரூபாய்க்கு அந்த ஒரு ஃபீலை கொடுக்குறாங்க, அது செம. அருணாச்சலம் இப்போ அடுத்து ரீலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு ப்ரோ. அது பண்ணுவார். சந்திரமுகி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. நான் பாபா ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், ஏன்னா எனக்கு பக்கத்தில் தான் அந்த டோர் ஓப்பன் பண்ணி அந்த வீடியோ போட்டேன். அதில் கேட்டேன் பாபா ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு. ஏன்னா பாபாலாம் இப்போ வந்தால் ஓடக்கூடிய படம். இப்போ தான் அப்புறம் கண்டென்ட்டுக்கு மதிப்பு கொடுக்குறோம். ஏன்னா நம்மக்கிட்ட கண்டென்ட் இல்லை. அவர் கொடுக்குற பழைய கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் பாலிஷ் பண்ணி போட்டாங்கன்னா பயங்கரமாக ஓடும். பாபாலாம் இப்போ பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. அப்போ ஓடலைன்னு சொல்கிறாங்க, என்னால் நம்ப முடியல. ஓடலைன்ற கலெக்ஷன் எடுக்கல போல். ஆனால் படம் நல்ல படம், நல்ல ஒரு ஹிட்டான படம் அது. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். பாபா ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இதே மாதிரி வர இதே டிஷர்ட் இதே மாதிரி போட்டு வந்து தலைவருக்கு நான் வந்து கொடுக்குறேன். தலைவரோட படங்கள் வந்து கொஞ்சம் பழைய படங்கள் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அவர் அப்போ முரட்டுக்காலை, அதுக்கப்புறம் இப்போ சந்திரமுகி வரப்போகுதுன்னு சொன்னாங்க. முரட்டுக்காலை, சந்திரமுகி 2 தான் என்னுடைய விருப்பம். இப்போ சொன்னாங்க உள்ள ரஜினி படத்துடைய ரீரிலீஸில் வந்துட்டு அண்ணாமலை ரிலீஸ் பண்ணுறாங்க, அருணாச்சலம் ரிலீஸ் பண்ணுறாங்க, சந்திரமுகி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ சந்திரமுகி படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் கமர்ஷியலாக இருக்கும். அதேமாதிரி இப்போ நீங்கள் அண்ணாமலை எடுத்திங்கன்னா இதேமாதிரி வந்து ஒரு ஃபேன் பேஸில் மாஸ் எலமெண்ட்டாக இருக்கும். தலைவர் படம் எது ரிலீஸ் ஆனாலுமே மாஸ் தான். நான் பாஷா பண்ணால் நான் டெய்லி இங்கே படுத்துருவேன். நான் ஃபஸ்ட்டு காலையில் மத்தியானம் ராத்திரி எல்லா ஷோயும் வந்து பார்ப்பேன். நான் வேற லெவல் படம். பாட்ஷா ஆப்வியஸ்லி. அண்ட் தென் பாபா நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் அது ரஜினி ஃபேன்ஸ்க்கு வந்து தலைவரை வேற ஒரு வெர்ஷனில் பார்த்த ஒரு படம். ஸோ ஆஃப்டர் ராகவேந்திரா பாபா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுத்த ஒரு படம். ஸோ பாபா ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே. இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச டைலாக்கோ சீனோ அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அதுதான் அந்த தலைவர் ஊஞ்சல் இழுத்து விடுவார்ல, அதுதான் ப்ரோ. ரெண்டாவது ஒரு 3 வாட்டி போட்டாங்க எங்கள் ரிப்பீட்டில். சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஃபேன்ஸ்லாம். ஆமாம் ப்ரோ, அது ரொம்ப பவர்ஃபுல்லு. ரம்யா கிருஷ்ணன் நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போலாம் யாரும் அந்த மாதிரி பவராக பண்ணுறதுலாம் ஆனால் அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படையப்பா படத்தில் ஃபுல்லாகவே வைப்பு தான். முக்கியமாக அந்த தலைவர் அந்த ஊஞ்சலை வந்து உட்கார்ற சீனு அதெல்லாம் வந்து 3 டைம் போட்டாங்க. அதெல்லாம் எங்களால் மறக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் லைவாக பார்க்குறப்ப ஒரு டைம் தான் போடுவாங்க. இது செலிப்ரேஷன் மாதிரி அதுக்காக 3 டைம் போட்டாங்க. உள்ள ஒரு மாஸ்டர் போட்டாங்க, செம்மையாக இருந்தது.
ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்ம செம்ம ட்ரீட்டாக இருந்தது. அவர் ஹி இஸ் நாட் 75, ஹி இஸ் ஜஸ்ட் 25 with 50 years of experience. அவர் இன்னொரு 25 வருஷம் ஹீரோவாகவே நடிக்கணும். தலைவருக்கு வந்து தலைவர் இங்கே இருக்கார், மற்றவங்க எல்லாம் நான் கீழ்பட்டு இதெல்லாம் சொல்லல, ஆனால் தலைவர் டாப். இப்போ எப்படி கிரிக்கெட்னா சச்சின் சொல்கிறோம், கோலி தோனி எல்லாம் இருக்காங்க, ரோஹித் இருக்காங்க, இருந்தாலும் சச்சின் கம்பல்சரி சச்சின்னா அப்படி இருக்கும்ல, அது மாதிரி சினிமானா ஸ்டைல்னா தலைவர் தான். தலைவர் மேலே அதுக்காக மற்ற யாரையும் நாங்கள் இது பண்ண சொல்லலை, எல்லாருமே தலைவருக்கு அப்புறம் தான், அந்த மாதிரி தான். அதுக்காக அவங்கள இதாக சொல்லலை. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தலைவர் இன்னும் இந்த மாதிரி நிறைய படங்கள் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். நான் வந்து ஆக்சுவலாக பக்கா அஜித் ஃபேன். ஒரு அஜித் ஃபேனாக இருந்தால் கூட ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் தலைவர். தலைவருக்கு வாழ்த்த வயசு இல்லைன்னு அந்த மாதிரி வந்துட்டு ஹாப்பி பர்த்டே தலைவா. என்னோட விஷஸ் ஆல்வேஸ், என்னோட ப்ரேயர் தலைவருக்கு. நன்றிண்ணா.